ரஷ்யா உக்ரைன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. 20 அம்ச அமைதி திட்டத்தில் 90% ஜெலன்ஸ்கி சம்மதித்துள்ளார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான 4 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. அமைதி ஒப்பந்தம் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புளோரிடாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக பேசப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூட்டாக நிருபர்களை சந்தித்து பேசினர். அப்போது ட்ரம்ப் பேசியதாவது: ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பு அற்புதமானது. அவருடன் நிறைய விவாதித்தேன். அமைதி ஒப்பந்தத்திற்கு எப்போதும் இல்லாத அளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 20 அம்ச அமைதி திட்டத்தில் 90% ஜெலன்ஸ்கி சம்மதித்துள்ளார். 2ஆம் உலக போருக்கு பிறகு மிக கொடிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர்கள் நிறைய முன்னேற்றம் அடைந்துள்ளனர். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். ஏராளமான மக்கள் உயிரிழந்து விட்டனர். தற்போது இரு அதிபர்களும் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள். நான் அதிபர் புடினுக்கும் மீண்டும் அழைப்பு விடுக்க போகிறேன். நாங்கள் பேச்சுவார்த்தைகளை தொடர்வோம் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியதாவது: நாங்கள் சிறந்த கலந்துரையாடலை நடத்தினோம். மேலும் இந்த சமீபத்திய வாரங்களில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் குழுக்கள் பேச்சுவார்த்தை வாயிலாக அடைந்த முன்னேற்றத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். நிலையான அமைதியை அடைவதில் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ஒரு முக்கிய மைல்கல் என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். உக்ரைன் அமைதிக்கு தயாராக உள்ளது என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இந்த சந்திப்பிற்கு முன் அதிபர் ட்ரம்ப் அதிபர் புதினுடன் 2 மணி நேரம் பேசியதாகவும் ட்ரம்ப் கூறினார். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் சந்திக்க உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவ் மீது தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் ட்ரம்பின் கருத்து வெளியாகியுள்ளது.